Hello friends and subscribers. Welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல ஐபிஎலோட 25வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட் வெயிட்டட் மேட்ச்னு சொல்லலாம். எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்கும் சிஎஸ்க்கும் நடக்கிற மேட்சஸ் ரொம்ப வெயிட்டடா இருக்கும், அதே மாதிரி தான் ஆர்சிபிக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கும் நடக்கக்கூடிய மேட்சஸும் ரொம்ப எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மேட்சஸா இருக்கும். அப்படிப்பட்ட மேட்ச் தான் இந்த பர்டிகுலர் மேட்ச். ரெண்டு டீமுமே கிட்டத்தட்ட ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க, மீதி மேட்சஸ்லாம் லாஸ் ஆயிருக்காங்க. இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே மஸ்ட் வின் மேட்ச். ஹர்திக் பாண்டியா தலைமையில கடைசி மேட்ச் பாத்தீங்கன்னா ஒரு 230+ ரன் அடிச்சாங்க. அதையும் ஆப்போனன்ட் டீம் சேஸ் பண்ணி வந்தாங்க, இருந்தாலும் வின் பண்ணிட்டாங்க. ஆர்சிபியில பொறுத்த வரைக்கும் விராட் கோலி மட்டும் ஒரு பக்கமா நின்று போராடிட்டு ஒவ்வொரு மேட்சும் ஆடி கொடுத்துட்டே இருக்காரு. மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் ஆட தவறிடுறாங்க. பவுலர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒர்ஸ்டான ஒரு பவுலிங் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காங்க ஆர்சிபி. ஸோ அதனால தோத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் மஸ்ட் வின் கேம். ரெண்டு டீமுக்குமே மேட்ச் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வான்கேடே ஸ்டேடியத்தில் நடக்கிறதுனால ஸ்லைட்லி ஃபேவர் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்க்கான டீமும் டீம்ஸ் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம எல்லாரும் டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இன்னும் மை ஃபேப் 11 ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப 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 பெஸ்டான ஒரு ஆப். நீங்க இந்த ஆப்ல நீங்க பிளே பண்ணீங்கன்னா மோஸ்ட்லி வேற எந்த ஆப்லயுமே ஸ்மால் லீக்ஸை பிளே பண்ண மாட்டீங்க. அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தபிளான ஒரு ஆப். அது மட்டும் கிடையாது, இதுல ஜிஎஸ்டி கிடையாதுங்க. நீங்க டெபாசிட் பண்ணக்கூடிய மணிக்கு ஜிஎஸ்டி சார்ஜஸ் கிடையாது. லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸ் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்றப்போ இதுல ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு என்ட்ரி ஃபீஸ். ஒரு 5 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு ஓல்டு ஆப் தான். ரொம்ப 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 ஜென்யூனான ஆப், ரொம்ப ரொம்ப ட்ரஸ்டான ஒரு ஆப். தென் அடுத்தது டைட்டில் ஸ்பான்சர் கேகேஆர் டீமுக்கு அவங்க டைட்டில் ஸ்பான்சரா இருக்காங்க. 24x7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் இதுல அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க எப்ப வேணாலும் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் நீங்க இன்ஸ்டன்டா உங்களோட வித்ட்ராவல் நீங்க எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு ஆப். மற்ற ஆப்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸ் கம்பேரிசன் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆப்போட இது ஸோ ரொம்ப 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 கம்மியா இருக்கு. அதுலயே ஒரு ஹியூஜ் அமௌண்ட் உங்களால சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ற மணியை வச்சு இன்னும் நீங்க இன்னொரு கான்டெஸ்ட் நீங்க உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் தமிழன். ஸோ இதுல ஒப்பீனியன் ஆப்ஷன்லாம் இருக்கு. யாரு வின் பண்ணுவா, தென் இந்த 13 14 ஓவர்ல யார் எவ்வளவு ரன்ஸ் அடிப்பா, அதுல ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது எஸ்ஆர் நோ மட்டும் கொடுத்து நீங்க உங்களால ஏர்ன் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 25வது மேட்ச் 11 ஏப்ரல் இரவு 7:30 இந்த மேட்ச் நடக்குது. மேட்ச் வான்கேடே ஸ்டேடியம் மும்பைல தாங்க இந்த மேட்ச் நடக்குது. ஸோ மும்பை பிச்சை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் தாங்க இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம ப்ரீ வீடியோல சொல்லியிருந்தோம், அது நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக். பட் விக்கெட்ஸ் எல்லாமே போய் ஒரு பவுலிங் ட்ராக்கா இருந்தது. ஒரு 130+ ரன்னுக்குள்ளேயே மும்பை இந்தியன்ஸை சொன்னுட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்தது. நிறைய பேர் இந்த பேட்டிங் ட்ராக்னு சொன்னீங்க, பவுலிங் ட்ராக் அப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கிடையாது. டைமென்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன். அதுல இருக்கிற மைனஸ் ஒரே ஒரு மைனஸ் தாங்க, இந்த இனிஷியல் பவர் பிளே. அந்த முதல் 4 ஓவர் 5 ஓவர் ரொம்ப 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 குருஷியல். இந்த 4 ஓவர் 5 ஓவருக்குள்ள ஒரு 3 விக்கெட் விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர் ஆடவே முடியாது அந்த வெனோல. அந்த முதல் 5 ஓவரை பெருசா பாலுக்கு பால் மட்டும் ஆடி பெரிய ரன்ஸ் எதுவும் பவுண்டரிஸ்க்கு மோதாம பாலுக்கு பால் மட்டும் ஆடிட்டாங்கன்னா கூட அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 15 ஓவர்ல 200 ரன் கூட அடிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு வெனோ தாங்க அந்த பிட்ச் இருக்கும். நல்ல ஒரு பிளாட் ட்ராக்கா தான் இருக்கும். டைமென்ஷன்ஸ் எல்லாமே ஸ்மால் டைமென்ஷன்ஸ் தான். இங்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. நல்ல இன்சைட் ஸ்டேஜ்ல நல்ல ஸ்விங் அண்ட் நல்ல பவுன்சஸ் போல் கூடிய பவுலர்ஸ் இங்க நிறைய விக்கெட்ஸ் இதுக்கு முன்னாடி வரைக்கும் எடுத்திருக்காங்க. வெனு ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் 113 மேட்ச் நடந்திருக்கு. அதுல 51 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணவங்களும் 62 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ணவங்களும் ஸ்லைட்லி சான்ஸ் செகண்ட் பேட்டிங்ல வின் பண்றதுக்கு. ஸோ 169ங்கிறது ஆவரேஜான ஸ்கோர். ஹையஸ்ட் ஸ்கோர் ஆர்சிபி தாங்க அடிச்சிருக்காங்க. 233க்கு ஒரே விக்கெட்ல ஆர்சிபி இந்த வெனு அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஷெட்யூலை பொறுத்த வரைக்கும் 32 மேட்ச் இது வரைக்கும் நடந்திருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 18, ஆர்சிபி 14 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட பெருசா ஒன் சைடாலாம் போகல, ஈக்குவலா தான் வந்திருக்காங்க. ஸ்லைட்லி சான்ஸ் வின்னிங் ரேஷியோ மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கு. அடுத்ததான் ரெண்டு டீமோட ஒரு பாசிட்டிவான பிளே பார்த்தோம் அப்படின்னா ரோஹித் சர்மா அண்ட் இஷான் கிஷான் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. இஷான் கிஷான் தான் விக்கெட் கீப்பர் பண்றாரு. சூரியகுமார் யாதவ் வந்துட்டார். லாஸ்ட் மேட்ச் வெரி ஃபர்ஸ்ட் பாலே டக் அவுட் ஆயிட்டார். பட் சூரியகுமார் யாதவ் வந்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே மும்பை இந்தியன்ஸ் டீம் பெரிய கடப்பார லைனப்ஸா தாங்க தெரியுறாங்க. அடுத்ததான் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, டிம் டேவிட், ரொமாரியோ சேஃபர்ட், முகமது நபி,
ஜெராட் கோட்ஸி வரைக்குமே அவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஜெராட் கோட்ஸி வரைக்குமே வந்து பேட்டிங்ல வந்து ஆடுவாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா, பியூஷ் சாவ்லா, ஆகாஷ் மத்வால். ஸோ ஆகாஷ் மத்வால் வந்து இம்பாக்ட் பிளேயரா வந்து உள்ள வருவாரு திலக் வர்மாவுக்கு பதில. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் என்னதான் பேட்டிங்ல ஒரு நல்ல ரன்ஸ் ஆடினாலுமே பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே வீக்கா இருக்கு. ஸோ இன்னுமே அப்போ நம்ம இன்னும் பேட்டிங்ல டெப்த் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக வில் ஜாக்கை வந்து இந்த மேட்ச் உள்ள கொண்டு வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ஏன்னா அவர் நெட்ஸ்ல ரொம்பவே தீவிரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ வில் ஜாக் டைரக்டாவே பிளேயிங் மேப்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. மோஸ்ட் ப்ராபபிலி நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% அவர் விளையாண்ட மேட்சஸ்ல அவர் இன்னிங்ஸ் ஓப்பன் தான் பண்ணிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட லீக்ஸ்க்கு மட்டும் தான் அவர் 1 டவுன் ஆடி இருக்காரு. மேபி விராட் கோலி வந்து இந்தியன் டீமுக்காக T20 வேர்ல்டு கப்ல 1 டவுன் தான் ஆட போறாரு. அப்படிங்கிறதுனால மேபி இந்த மேட்ச் நான் 1 டவுன் ஆடுறேன், வில் ஜாக் ஓப்பன் பண்ணட்டும் சொல்லி ஆட வைப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் நார்மலா அவங்க எப்படியும் போற மாதிரி விராட் கோலி அண்ட் ஃபேப் டு பிளேசஸ் 2 பேரும் தான் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி வில் ஜாக் வர போறாரு, 1 டவுன் வந்துருவாரு. கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல், தினேஷ் கார்த்திக், மஹிபுல் லாம்லோத். ஸோ கிட்டத்தட்ட இவங்களும் ஓரளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பேட்டிங் லைனப்ஸை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் வந்து விராட் கோலி வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாலுமே ஹிட்டிங் மைண்டுக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை அவர் ஏற்படுத்திக்கணும். அது அடுத்ததான் மைண்ட் தாகர், கரண் சர்மா, முகமது சிராஜ், யாஸ் தயால், அடுத்ததான் பாத்தீங்கன்னா விஜய்குமார் வைசாக். ஸோ ரேஸ் டாப்லி 2 மேட்சா இருந்தாரு, அவரும் வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. அல்ஜார் ஜஸ்ட் ஸ்டார்டிங் லெவல் மேட்சஸ்ல ஆடினாரு, அவரும் பெருசா விக்கெட்ஸ் எடுக்கல. ஸோ இந்தியன் பவுலர்ஸை வச்சு கொண்டு போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாரின் பேட்ஸ்மேனை வந்து வில் ஜாக் உள்ள கொண்டு வருவதற்கான வாய்ப்பு தான் இந்த மேட்ச் வந்து இருக்கும். ஸோ நிறைய பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. வில் ஜாக் பவுல் பண்ணுவாரு, கேமரன் கிரீன், தென் மேக்ஸ்வெல், இவங்க 3 பேரும் ஒரு பார்ட்டிங் பவுலர்ஸா வச்சுக்குவாங்க. தென் அடுத்ததா கரண் சர்மா, மைண்ட் தாகர், சிராஜ், யாஸ் தயால், தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா விஜய்குமார் வைசாக். இப்படி பவுலிங் யூனிட் ஃபுல்லா பவர் பேக்கா இருக்கு. மேபி பேட்டிங்ல ஒரு மாதிரி அவங்க செட் பண்ணிட்டாங்கன்னா இந்த பவுலிங் அட்டாக் வச்சு வின் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதை பத்தி டெப்தா நம்ம பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேவருங்க. இந்த வெனு அவங்களுக்கு ரொம்ப 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 ஃபேவரா தான் இருந்திருக்கு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அவங்க டாஸை மட்டும் வின் பண்ணிட்டாங்கன்னா அழகா கண்ணு முடிட்டு அவங்க சேசிங்க சூஸ் பண்ணிக்குவாங்க. பை சான்ஸ் பேட்டிங் டாஸ் வின் பண்ணி ஆர்சிபி வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்கனாலும் 200+ வரைக்கும் அடிக்கக்கூடிய கடப்பார் லைனப்ஸ் வச்சிருக்காங்க. தென் ரொமாரியோ செஃபர்ட் லாஸ்ட் மேட்ச் வெறும் 10 பாலுக்கு 35 ரன் அடிச்சாரு. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல ஒரு செம்ம ஃபார்ம்ல இருக்காரு, சரியான ஹார்ட் ஹிட்டிங் ஆடிட்டு இருக்காரு. ஸோ ரோஹித் சர்மா, இஷான் கிஷன் 2 பேரும் இந்த இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போறாங்க. ரோஹித் சர்மா இருக்கிற ஸ்லைட்டி மைனஸ் வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பாலர்ஸ்ட வீக். ஸோ அது ஒன்று வீக்கா இருக்காரு. தென் மிடில் வந்து லெக் ஸ்பின்னர்ல கொஞ்சம் வீக்கா இருக்காரு. கரண் சர்மா வரதுக்குள்ள இவர் ஒரு 30-35+ ரன் வரைக்கும் அடிச்சிடுவார். ஸோ கரண் சர்மா கிட்ட ஒரு பேட்டில் இருக்கும். கரண் சர்மா வந்து விக்கெட் எடுத்துருவார் சொல்ல வரல, லெக் ஸ்பின்னர்ல கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு. அதை கரண் சர்மா அவர் பவுல் பண்ற வர்றதுக்குள்ள அவர் 35+ ரன் அடிச்சிருவாரு. இனிஷியல் ஸ்டேஜ்ல யாஸ் தயால்கிட்ட ஒரு சின்ன ஒரு பேட்டில், இந்த யாஸ் தயாலோட இதுல வந்து கொஞ்சம் இந்த இனிஷியல் ஸ்விங்ல இருந்து கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு 40-50+ ரன் அடிக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. ரோஹித் சர்மா வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. இந்த மேட்ச் அந்த யாஸ் தயால்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாருன்னா கண்டிப்பா 40+ ரன் இல்ல அப்படின்னா அவர் 10+ ரன்னுக்குள்ளேயே 10 ரன்னுக்குள்ளேயே அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இஷான் கிஷான் விக்கெட் கீப்பர் பண்றாரு, இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. ஆப்போனன்ட் டீம்ல தினேஷ் கார்த்திக் ரொம்ப லோயர் மிடில் ஆர்டர்ல வராரு. ஸோ அப்படிங்கிறதுனால இஷான் கிஷான் ஒரு மஸ்ட் ட்ரை டாப் ஆர்டர்ல வரதுனால ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனாகவும் இருப்பாரு. நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. வெரி ஃபர்ஸ்ட் பாலர் இருந்து அக்ரெசிவா ஸ்டார்ட் பண்றாரு. சூரியகுமார் யாதவ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஏர்லியரா அவுட் ஆயிட்டாரு. இந்த மேட்ச் அதுல இந்த வெனுல அவருக்கு சூப்பரான ஆவரேஜ் இருக்கு. ஹெட் ஹிட்லயுமே நல்ல ரெக்கார்டும் வச்சிருக்காரு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம 35 இருந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோஹித் சர்மா ஏர்லியரா அவுட் ஆயிட்டால், அதுவே வந்து இஷான் கிஷான் ஏர்லியரா அவுட் ஆயிட்டார் அப்படின்னா திலக் வர்மாவை 1 டவுன் ஆட வச்சிருவாங்க. சூரியகுமார் யாதவ் வந்து எந்த டவுனுக்கு வந்தாலும் அவர் இந்த மேட்ச் 35-40 வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். தென் திலக் வர்மா 1 டவுன் வந்தாருன்னா இவர்கிட்ட நம்ம 25% எதிர்பார்க்கலாம். அதாவது இஷான் கிஷான் ஏர்லியரா அவுட் ஆயிருவாரு அப்படிங்கிற மனநிலையில நீங்க டீம் போட்டீங்கன்னா அதில் திலக் வர்மாவை போட்டு திலக் வர்மா ஒரு 30+ வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே ஃபர்ஸ்ட் வந்து ரோஹித் சர்மா ஏர்லியரா அவுட் ஆயிருவார் அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சூரியகுமார் யாதவ் மஸ்டா ட்ரை பண்ணிக்கோங்க. அவர் வந்து 35-40% வரைக்கும் அடிச்சிருவாரு. ஸோ அந்த டீம்ல வந்து திலக் வர்மாவை நீங்க மிஸ் பண்ணிடலாம். ஹர்திக் பாண்டியா அவரோட டவுனை கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு ப்ரொமோட் பண்ணிக்கிறாரு. தென் பவுலும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணல. ஏன்னா ஆப்ஷன் சைஸ் பாக்குறப்ப நிறைய இருக்கு. ஆகாஷ் மத்வால், பியூஷ் சாவ்லா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஜெராட் கோட்ஸி, முகமது நபி அண்ட் ரொமாரியோ செஃபர்ட், இப்படி 6 பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணல. இந்த மேட்சும் பவுல் பண்ண மாட்டாரு. மோஸ்ட் ப்ராபபிலி அவர் பவுல் பண்ண மாட்டாரு. ஆஸ் அ பேட்ஸ்மேனா அவர்கிட்ட வந்து நம்ம 35 இருந்து ஒரு 40+ ரன் எதிர்பார்க்கணும். அப்படி அவர் அடித்தால் மட்டும்தான் அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும். பவுலிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால அவர் பவுல் பண்ணல. இந்த மேட்சும் அவர் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்பவே கம்மியா தான் வந்து இருக்க போகுது. ஸோ ஹர்திக் பாண்டியாவை நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ்ல வச்சுக்கிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன். டிம் டேவிட், ஸோ லாஸ்ட் மேட்ச் நான் சொல்லியிருந்தேன் டிம் டேவிட்
கண்டிப்பா அவர் வந்து உங்களோட கிராண்ட் நெக்ஸ்ட்ல ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு இந்த மேட்சும் அதுக்கான ஆப்ஷன் நான் சொல்றேன். வெறும் கடைசி 2 ஓவர்ல வந்தாருன்னா கூட 20+ ரன் குயிக்கா ஆடிடுவார். வெறும் 20+ ரன் அடிச்சு அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வர முடியும்னா கண்டிப்பா வருவதற்கான வாய்ப்பு இவருக்கு ரொம்ப அதிகம். என்ன காரணம்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் தான். இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன் லாங் ஆஃப் தான் மோஸ்ட்லி இருக்கும். மினிமம் மேட்சுக்கு மேட்ச் மினிமம் ஒரு கேட்ச் மேக்ஸிமம் 2 கேட்ச் வரைக்கும் பிடிச்சிடுறாரு. ஸோ ஒரு 2 கேட்ச் பிடிச்சாருன்னா கூட 16 பாயிண்ட், தென் ஸ்டார்டிங் பாயிண்ட் 4 பாயிண்ட், கிட்டத்தட்ட 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் அவர் வந்துடுறாரு. வெறும் 20+ ரன் அடிச்சா கூட 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ஆயிடும். கிட்டத்தட்ட ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்பு டிம் டேவிட்டுக்கு இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஒரு சூப்பரான ஒரு நாக் ஆனாரு, 44 ரன் அடிச்சாரு. நம்ம அந்த அளவுக்கு எதிர்பார்க்க வேண்டாம். வெறும் 20+ ரன் அடிச்சா கூட ஒரு ஃபேண்டசி டீம்ல வர வாய்ப்பு அதிகம்ங்கிறதுனால ஒரு டிஃபரன்ஸ்ல நீங்க டிம் டேவிட்டை கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. ரொமாரியோ செஃபர்ட் கடைசியா வந்து ஒரு 5 பால் மட்டும் பிடிச்சாருனா கூட அதுல 15+ ரன் குயிக்கா அடிச்சிருவார். அந்த 15+ ரன் 4 ஓவருமே கம்பல்சரி பவுல் பண்றாரு. அதுல ஒரு ஓவர் டெத் ஓவர், அதாவது இந்த 19வது ஓவரோ அல்லது 20வது ஓவர் அவர் பவுல் பண்றது அவருக்கு இன்னும் கூடுதலான பலம். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கு, ஒரு மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு அவர் எலிஜிபிளா இருப்பாரு. முகமது நபி இந்த லாஸ்ட் மேட்ச் 2 ஓவர் தான் பவுல் பண்ணாரு. ஸோ அவரும் பியூச்சாலும் 2 ஓவர் ஷேர் பண்ணி பவுல் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி ஆப்ஷன் தான் இருக்கும். ஏன்னா டாப் ஆர்டர்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்ல. அது வந்து மிகப்பெரிய ஒரு மைனஸ். முகமது நபி பவுல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ்ல பேட்டிங்ல வந்தாருன்னா இவர் வரக்கூடிய டவுனுக்கு ஒரு 10+ ரன் அடிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ஒரு அதிக ரன்ஸ் அடிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தென் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் யாரும் இல்லாததுனால அவருக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். அஸ் பிளேயரா மட்டும் உள்ள இருப்பாரு மோஸ்ட் ப்ராபபிலி. அடுத்ததான் ஜெராட் கோட்ஸியை பொறுத்த வரைக்கும் அவரோட பவுலிங் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்றாரு, டெத் ஓவர்ல தான் மீதி ஓவர்ஸ் பவுல் பண்றாரு. அதுலயும் அந்த லாஸ்ட் மேட்ச்ல அந்த 20வது ஓவர் அவர் தான் பவுல் பண்ணாரு. செகண்டா பவுல் பண்ணா அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுவே ஃபர்ஸ்டா பவுல் பண்றாரு அப்படின்னா இந்த 16 ஓவருக்குள்ளே அவரோட ஓவரை மோஸ்ட் ப்ராபபிலி அவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. செகண்டா பவுல் பண்றப்போ பும்ராவோட ஓவரை கொஞ்சம் மிடில்லையே கொடுத்து கொஞ்சம் டைட் பண்ணிக்குவாங்க. ஸோ ரன்ஸ் அடிக்க முடியாம கொஞ்சம் டைட் பண்ணிட்டு கடைசியில வந்து ஜெராட் கோட்ஸிக்கு கொடுப்பாங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கடைசி ஸ்லாக் ஓவர்ஸ்ல தான் பும்ராக்கு வச்சுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க ஜெராட் கோட்ஸியை பயன்படுத்திக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. செகண்டா பவுல் பண்ண போறாருன்னா ஜெராட் கோட்ஸி அந்த 20வது ஓவர் அவர் தான் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரே ஓவர்ல 2 மேற்பட்ட வீரர்கள் கூட எடுக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஜஸ்பிரீத் பும்ராக்கான ஆப்ஷன் அதான். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு மஸ்ட் ட்ரை, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பியூஷ் சாவ்லா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். என்ன காரணம்னா ஃபேப் டு பிளேசஸ், வில் ஜாக், கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல், இப்படி ஃபாரின் பிளேயர்ஸ் தான். டாப் 5 பேர்ல 4 பேர் ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. 4 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். அது அவருக்கு கூடுதல் பலம். பியூஷ் சாவ்லா இந்த மேட்ச் ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகம். ஆகாஷ் மத்துவால் 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அடுத்ததா ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, ஃபேப் டு பிளேசஸ் 2 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. விராட் கோலிக்கு இந்த வெனுல நல்லாவே ரெக்கார்ட் இருக்கு. ஹெட்வெட்லயும் நல்ல ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால மினிமம் வந்து 35ல இருந்து ஒரு 40+ ரன் வரைக்கும் அவர் அடிப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். அது மட்டும் கிடையாது, அவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் அவர் ஃபீல்டிங் நிக்கிறாரு. ஸோ மினிமம் 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிருவாரு. கிட்டத்தட்ட ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு ரொம்ப அதிகம். இன் ஃபார்ம்ல இருக்காரு, கரண்ட்ல செம ஃபார்ம்ல இருக்கிறது அவருக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ். ஃபேப் டு பிளேசஸ் லாங் ஆன் லாங் ஆஃப்ல ஃபீல்டு நிக்கிறது இல்ல, 38 சர்க்கிள்குள்ள தான் இருக்காரு கேப்டன்ஷிப் பண்றதுனால. ஸோ அந்த கேட்ச் பிடிக்கிற அந்த வாய்ப்பு வந்து அவருக்கு ரொம்ப கம்மியாயிடுது. ஆஸ் அ பிளேயரா அவர்கிட்ட இருந்து நம்ம 35+ ரன் எதிர்பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச் ஏர்லியரா அவருக்கு ஒரு கேட்ச் டிராப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்தாரு. கொஞ்சம் ஒரு 40+ ரன் அடிச்சு ஒரு ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துட்டாரு. இந்த மேட்ச் அவருக்கான ட்ரெட் வைஸ் பாக்குறப்போ ஜெராட் கோட்ஸி தென் ஜஸ்பிரீத் பும்ரா 2 பேரும் இன்சியலா பவர் பிளேல பவுல் பண்ண போறாங்க. அதுல கொஞ்சம் ஒரு பவர் பிளேல அந்த இன்சியல் ஸ்விங்க கொஞ்சம் தாண்டிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்ம 35+ எதிர்பார்க்கலாம். இல்ல அப்படின்னா சேம் ரோஹித் சர்மாவுக்கு என்ன மாதிரி ஆப்ஷனோ அதே மாதிரி ஆப்ஷன் தான், ஒரு 10 ரன்னுக்குள்ள அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அந்த இன்சியல் ஸ்விங்க 2 பேருமே கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா 40+ கூட அடிக்கலாம். வில் ஜாக் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மோஸ்ட் ப்ராபபிலி இருக்காது. பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு மோஸ்ட் ப்ராபபிலி இருக்காது. ஏன்னா மேக்ஸ்வெலுக்கு தான் கொடுப்பாங்க. 2 லெப்டிஸ் உள்ள இருந்தாங்க, ஒரு இசான் கிசான் திலக் வர்மா 2 லெப்டிஸ் இப்படி அட்டன் டைம்ல கிரிஸ்குள்ள இருந்தாங்கன்னா மேபி மேக்ஸ்வெலுக்கு ஓவர் கொடுப்பாங்க. வில் ஜாக்கு பவுல் கொடுப்பாங்களாங்கிறது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஆஸ் அ பிளேயரா பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ரன் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். அதர்வைஸ் ஃபீல்டிங் பொசிஷன் வைஸ் பாக்குறப்போ விராட் கோலி தான் லாங் ஆன் லாங் ஆஃப்ல நிற்பாரு. ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல மேக்ஸ்வெல் கவர் பண்ணிக்குவாரு. தென் கேமரான் கிரீன் இருக்கிறதுனால இவர் வந்து மோஸ்ட் ப்ராபபிலி லாங்ல இருப்பாராங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். ஒரு 20+ ரன் எதிர்பார்க்கலாம். கேமரான் கிரீன் இந்த வெனுல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. லாஸ்ட் இயர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்காக தான் அவர் பிளே பண்ணாரு. இந்த கிரவுண்ட்ல ஒரு சதமே அடிச்சிருக்காரு டாப் ஆர்டர்ல வந்து. இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் அடிப்பாரான்னு ஒரு கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா வந்து 25+ ரன் அடிப்பார். 25 to 30க்குள்ள அவரோட ரன்ஸ் இருக்கும். பவுல் ஆப்ஷன் வந்து 2 ஓவர் இருக்குதுங்க. 2 ஓவர் அவர் கம்பல்சரி பவுல் பண்ணுவாரு. ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இவரோட ஃபேண்டசி வேல்யூ இந்த மேட்ச் வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. மேக்ஸ்வெல்
மேக்ஸ்வெல் இந்த சீசன்ல பேட்டிங்ல ஒன்றும் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்க, சுத்தமாலுமே இல்ல. பெருசா அவர்கிட்ட இருந்து ஒரு ரன்ஸ் எதுவுமே வரல. இந்த மேட்ச் அவரோட டவுன் ரொம்ப கீழே போக ஆரம்பிக்க போகுது. இந்த டவுனுக்கு வர்றப்போ கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து நம்ம 25% எதிர்பார்க்கலாம். அது இல்லாம இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் லாங் ஆன் லாங் ஆஃப்ல தான் இருக்கும். விராட் கோலி கூட இல்ல ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல கவர் பண்ணுவாரு. ஸோ கண்டிப்பா 1 or 2 கேச்சஸ் பிடிக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இவரை ஒரு ஃபார்ம் வைஸ், அதாவது பேருக்காக போடாம இந்த மேட்ச் போல எவ்வளவு 25 இருந்தா அடிப்பாரு. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்காது. ஏன்னா 2 லெப்டிஸ் விடவே மாட்டாங்க. இசான் கிசான் ஏர்லியர் அவுட் ஆயிட்டாருன்னா உடனே திலக் வர்மா உள்ள கொண்டு வருவாங்க. ஸோ ரோஹித் சர்மா அவுட் ஆயிட்டா சூரியகுமார் கொண்டு வருவாங்க. அப்படிங்கிறப்போ 2 லெப்டிஸ் அட்டன் டைம்ல கிரீஸ்ல இருப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ மேக்ஸ்வெல் பவுல் பண்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கம்மியாயிடுது. தினேஷ் கார்த்திக் விக்கெட் கீப்பர் பண்றதுனால கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட். தென் ஒரு கடைசியா வந்து ஒரு 15+ ரன் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு. மஹிபுல் லாம்லர் இம்பாக்ட் பிளேயரா பயன்படுத்துவாங்க. தென் விஜயகுமார் வைசாக், மஹிபுல் லாம்லர் 2 பேரும் இம்பாக்ட் பிளேயரா தான் ஆடுவாங்க. பை சான்ஸ் டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா மஹிபுல் லாம்லர் வந்து இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. அப்படி இல்லைன்னா விஜயகுமார் வைசாக் தான் டைரக்டா பிளேக்குள்ள இருப்பாரு. மைண்ட் தாகர் மினிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குங்க. மோஸ்ட்லி ஒரு 2 ஓவர் போல் பண்ணுவாரு. பேட்டிங்ல இந்த சீசன்ல அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல. அப்படி கிடைச்சதுன்னா ஒரு 5ல இருந்து ஒரு 10 ரன்னுக்குள்ள ஆடுவாரு. 2 ஓவர் போல் பண்றாரு. ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், மேபி அன்எக்ஸ்பெக்டடா ஒரு விக்கெட் விழலாம். கரண் சர்மா இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம ஒரு விக்கெட் எதிர்பார்க்கலாம். முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாங்க அப்படின்னா டெத் ஓவர்ஸ்ல போல் பண்றப்ப கண்டிப்பா விட்டு நம்ம 2 விக்கெட் வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் போல் பண்ண போறாருன்னா சிராஜ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாரு. விஜயகுமார் வைசாக் செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காருங்க. டொமஸ்டிக் லெவல் மேட்சஸ்லயும் சரி, இங்க ஆர்சிபிக்காக நடந்த மேட்சும் சரி, செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு விஜயகுமார் வைசாக். ஸோ செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா விஜயகுமார் வைசாக்க ஒரு பிக் டிஃபரன்சியல் பிக்கா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. யாஸ் தயால், ஸோ யாஸ் தயாலும் வந்து பாத்தீங்கன்னா செகண்டா பவுல் பண்றப்போ ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்திருக்காரு. ஸோ ஃபர்ஸ்டா பவுல் பண்றப்ப முகமது சிராஜ், யாஸ் தயால் 2 பேரும் தான் டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்க. இன்சியலா பவர் பிளேலையும் இந்த 2 பேர் தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ மிடில் ஓவர்ஸ்ல தான் விஜயகுமார் வைசாக் வருவாரு. ஸோ யாஸ் தயால் இந்த மேட்ச் ரொம்ப 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 லோ பர்சன்டேஜா இருக்காரு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஸ்மால் லெக்ஸ்க்கு உகந்தது இல்லை. ஸ்மால் லெக்ஸ்க்கு இந்த மேட்ச் வந்து நீங்க மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப 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 ரிஸ்கான மேட்ச். கிராண்ட் லெக்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணுங்க. கிராண்ட் லெக்ஸ்ல நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். நிறைய லோ பர்சன்டேஜ் பிக்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் டிஃபரன்ஸ்ல ட்ரை பண்ணி பாக்குறப்போ ஒரு நல்ல ரிசல்ட் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். இப்போ கிராண்ட் லெக்ஸ்க்கான பர்சன்டேஜ் வைஸ் யார் யார் என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் சொல்லி பார்த்துருவோம். இந்த 75ல இருந்து 100% இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ்ல விராட் கோலி, இசான் கிசான், கிளைன் மேக்ஸ்வெல், ரோஹித் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்திக் பாண்டியா, ஃபேப் டு பிளேசிஸ். ஸோ இப்படி கிட்டத்தட்ட ஒரு 7 பிளேயர் இருக்காங்க. இதுல இருந்து நம்ம ஒரு 4 பிளேயரை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இசான் கிசான். அவருக்கு டபுள் ஆப்ஷன். விக்கெட் கீப்பர்ல இருந்தும் ஒரு 10 பாயிண்ட் வந்துடும். இன்னிங்ஸ் ஓபன் பண்றாரு. அந்த பவர் பிளேவை அழகா பயன்படுத்திக்குவாரு. ஒரு 30+ வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்பு. தென் அந்த விக்கெட் கீப்பர் மூலியமா கிடைக்கக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் பாக்குறப்போ அவர் வந்து சேஃபான ஆப்ஷன் இதுல. தென் ஃபார்ம் வைஸ் பாக்குறப்போ விராட் கோலி நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. வெறும் 25+ ரன் அடிச்சுட்டா கூட அந்த கேட்ச் பிடிச்சி அவர் இந்த ஃபேண்டசி டீமுக்குள்ள வந்துருவாரு. ஸோ அவர் வந்து 2வது ஆப்ஷன். அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா. ஹர்திக் பாண்டியா வந்து பவுல் பண்ணாதது அவருக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸா இருக்கு. ஸோ ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ணாருன்னா மஸ்டா எடுத்துக்கலாம். அப்படி இல்லாதங்கிறதுனால அவரை 50-50 ஆப்ஷன்ஸ்ல அவரை எடுத்துக்கலாம். ஃபேப் டு பிளேசிஸ் அவர்கிட்ட நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ரன் எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ள எதிர்பார்க்கலாம். தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா இந்த வெனுல நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. அந்த இன்சியல் ஸ்விங்கை வந்து அவர் தடுமாறிட்டாருன்னா யாரும் அவுட் ஆயிடுவாரு. அப்படி இல்லைங்கிற பட்சத்துல அவர்கிட்ட நம்ம ஒரு 50+ ரன் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் 4வது ஆப்ஷனுக்கு கிளைன் மேக்ஸ்வெலுக்கு இந்த மேட்ச் வந்து நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஃபார்ம்ல இல்ல, பெருசா ரன்ஸ் அடிக்கலங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மேட்ச் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். டைமென்சஸ் ரொம்ப ரொம்ப சின்ன டைமென்சஸ். ஃபாஸ்ட் பாலருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய வெனுல எல்லாமே அவரோட ஆவரேஜ் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து கிளைன் மேக்ஸ்வெல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, இசான் கிசான் இந்த 4 பிளேயருமே இந்த 75ல இருந்து 100% இருக்கக்கூடியவங்க எல்லாம் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷனா இருப்பாங்க. ஜஸ்பிரீத் பும்ரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா நம்ம கண்டிப்பா வந்து அவரை ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். பும்ரா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 50ல இருந்து 74%க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. இதுல மஸ்ட் ட்ரை ரொமாரியோ சேஃபர்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா கேமரான் கிரீன். இந்த மேட்ச் அவருக்கு வந்து டபுள் ஆப்ஷனுக்கு அவர் வந்துடுறாரு. ஸோ அவரோட ஃபேண்டசி எவ்வளவு இன்க்ரீஸ் ஆக போகுது. விராட் கோட்ஸி தென் சூரியகுமார் யாதவ் இந்த ஆப்ஷனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயர்னு சொல்லுவேன். ஜெராட் கோட்ஸி அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராக்கான ஆப்ஷன் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா இம்பார்ட்டன்ட், செகண்டா பவுல் பண்ண போறாங்கன்னா ஜெராட் கோட்ஸி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்க்கு மட்டும் கொண்டு வந்துக்கோங்க.
ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 25-49% முகமது சிராஜ், திலக் வர்மா, தினேஷ் கார்த்திக் இந்த 3 பேரும் இருக்காங்க. ஸோ இதுல முகமது சிராஜ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாரு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா அவர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாரு. தினேஷ் கார்த்திக் செகண்டா பேட் பண்ண போறாரு. செகண்டா பேட் பண்ண போறாருன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க. அப்போ முகமது சிராஜ் அண்ட் தினேஷ் கார்த்திக் 2 பேருமே ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டா வந்து இருப்பாங்க. ஸோ திலக் வர்மாவை பொறுத்த வரைக்கும் செகண்டா பேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 பிளேயருமே ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. ஒரு டிஃபரன்சியல் பிக்காவும் இருப்பாங்க. 15-24% யாஸ் தயால், டிம் டேவிட் இந்த 2 பேரும் இருக்காங்க. இந்த 2 பேர்த்த பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டிம் டேவிட்டுக்கு கொஞ்சம் ஓவர் ப்ரிஃபர் கொடுப்பேன். அவர்கிட்ட இருந்து நம்ம திலக் வர்மா, டிம் டேவிட் இவங்க 2 பேர்த்தையும் பாக்குறப்போ ஸோ டிம் டேவிட் 2-3 கேட்சையும் பிடிச்சிருவாரு. திலக் வர்மாக்கு மேல கூட டிம் டேவிட்டை கொஞ்சம் சம்டைம்ஸ் ப்ரொமோட் பண்ணிடுவாங்க. டாப் ஆர்டர்ல ஒரு 14-15 ஓவர் வரைக்கும் ஆடிடுறாங்க. அப்ப விக்கெட் விழுவுதுன்னா திலக் வர்மா இறக்க மாட்டாங்க, டிம் டேவிட்டை தான் ஆட வைப்பாங்க. ஸோ அப்படிங்கிறப்ப அவர் 25% வரைக்கும் அடிச்சிருவாரு. டிம் டேவிட்க்கு அப்புறம் ரொம்ப சேஃபாக இறக்கி விட்டுருவாங்க. அப்ப திலக் வர்மாவை ஆட வைக்க மாட்டாங்க. திலக் வர்மாவுக்கு பதிலாக நீங்க டிஃபரன்ஸில நீங்க வந்து டிம் டேவிட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேட்ச் பிடிச்சி வெறும் 24% தான் இருக்கு. இத்தனைக்கும் லாஸ்ட் மேட்ச் ஒரு கம்மியான பால்ல 44+ ரன் அடிச்சுமே அவர் வெறும் 24% தான் இருக்காரு. ஏன்னா அவரோட டவுன் அந்த மாதிரி. என்னை பொறுத்தவரைக்கும் கடைசி 3 ஓவர்ல அவர் வந்துட்டா கூட 20% அடிச்சிருவாரு. தென் அந்த கேட்ச் பிடிச்சி அந்த 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. அவர் ஒர்த்தபிளா தான் இருப்பாரு இந்த ஆப்ஷனுக்கு. தென் யாஸ் தயால் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ட்ரை பண்ணிக்கங்க. செகண்ட் பவுல் பண்றாருன்னா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. 0-14% நமக்கு இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. ஸோ ஆல்ரெடியே நம்ம பார்த்த ஆப்ஷன்ஸ் வைஸ் பாக்குறப்பவே எல்லாருக்குமே ஒரு மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த இதுல டிஃபரன்ஸ்ல நீங்க யாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாராருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோஸ்ட்லி யாருக்கும் இல்லைங்க. இந்த பர்சன்டேஜ்ல மோஸ்ட்லி யாருக்கும் இல்லை. பியூர் சாவ்லாக்கு மட்டும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல ஆர்சிபி டாப் ஆர்டர்ல வெறும் 5 ரைட் ஹேண்டர்ஸ் டாப் 6 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ் டாப் 6 பேருமே ரைட் ஹேண்டர்ஸ். 6 பேர்த்துல 4 பிளேயர் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ பியூர் சாவ்லா ஒரு டிஃபரன்சியல் பிக்கா இந்த மேட்ச் இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம். கண்டிப்பா உங்களோட கிராண்ட் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்தது பாத்தீங்கன்னா லைக் வில் ஜாக்ட் இருந்து நம்ம 20-25+ வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஒரு டிஃபரன்சியலா லோ பர்சன்டேஜா இருப்பார். அந்த இடத்துல வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வில் ஜாக்கை நீங்க யாருக்கு பதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா மேக்ஸ்வெல் கிட்டத்தட்ட 90% மேல இருக்காரு. அந்த இடத்துல வெறும் 2% இருக்கக்கூடிய வில் ஜாக்கை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 90% இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட்ஸ் எடுக்க போறாரோ அந்த பாயிண்ட்ஸ் வெறும் 2% இருக்கக்கூடிய வில் ஜாக் எடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். டிஃபரன்சியலா மேக்ஸ்வெலுக்கு பதில் டிஃபரெண்டா ட்ரை பண்றவங்க நீங்க வில் ஜாக்கை ட்ரை பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா விஜய்குமார் வைசாக்கும் தென் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா முகமது சிராஜ் 2 பேருக்குமே சேம் ஒரே மாதிரி ஆப்ஷன் தான். என்ன ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா சிராஜ் வந்து கொஞ்சம் ஹை பர்சன்டேஜ், விஜய்குமார் வைசாக் கொஞ்சம் லோ பர்சன்டேஜ். சிராஜுக்கு பதில் டிஃபரெண்டா நீங்க வந்து விஜய்குமார் வைசாக்க ட்ரை பண்ணலாம். 2 பேருக்குமே சேம் ஆப்ஷன் தான். 2 பேரும் ஒரே மாதிரியான பாயிண்ட்ஸ் எடுக்க தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். முகமது நபி பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த மேட்ச். ஸோ ஆகாஷ் மத்வால் 4 ஓவர் பவுல் பண்றாரு. 1 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். மைன் தாகர் மினிமம் 2 ஓவர் தான் பவுல் பண்ண போறாரு. ஸோ மஹிபுல் அம்லோர் அவர் இம்பாக்ட் பிளேயரா தான் பயன்படுத்த போறாங்க. டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆச்சுன்னா அவர் கொஞ்சம் டாப் ஆர்டர்ல ப்ரொமோட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அவர் பேட்டிங் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி தான். ஸோ அடுத்ததா கரண் சர்மா இந்த மேட்ச் உள்ள வராரு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணலாம். 1 விக்கெட் வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஸோ அப்ப இந்த ஆப்ஷன்ஸ்ல பியூர் சாவ்லா தென் வில் ஜாக் வந்து மேக்ஸ்வெலுக்கு பதில டிஃபரெண்டா ட்ரை பண்ணுங்க. விஜய்குமார் வைசாக் சிராஜுக்கு பதில விஜய்குமார் வைசாக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம 22 பிளேயரை பத்தியுமே பார்த்தாச்சு. ஸோ அதுல இவங்களுக்கு பதில் இவங்களை டிஃபரெண்டா கூட ட்ரை பண்ணுங்க. இவங்களோட ஆப்ஷன்ஸ் இவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம டெப்தா பார்த்தாச்சு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சேஃபான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஸ் யூசுவல் ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி. இந்த 3 பேருக்கு தாங்க எல்லாரும் சேஃபா போயிருப்பாங்க. ஸோ ஸ்மால் லீக்ஸ்ல இந்த 3 பேருக்கு தான் சேஃபான ஆப்ஷனா வந்திருப்பாங்க. கிராண்ட் லீக்ஸ்க்கு கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச்ல சூரியகுமார் யாதவ்க்கு நான் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. தென் ரொமாரியா செஃபர்டுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு கேமரான் கிரீனுக்கு ஒன் ஆஃப் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக போகுது. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா விஜய்குமார் வைசாக். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்கன்னா விஜய்குமார் வைசாக்கு ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான டெமோ டீம் வீடியோ வேணும்னாலும், இந்த ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நீங்க எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் வீடியோ உங்களுக்காக மேக் பண்றேன். தேங்க்யூ.